Guys, good evening. குட் ஈவினிங் கா. Good evening, da. Voice audible? ஆடிபிள் கா. Audible. Okay. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா? விசிபிள் கா. விசிபிள். தேங்க்ஸ் ஜமல். ஓகே, 97th கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும், சரியா? ஸோ இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுல யாரை பத்தி கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் பத்தி கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், எனக்கு அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணுங்க. எது கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நம்ம அதை வச்சு ஆன்சர்ஸ் எலிமினேட் பண்ணுவோம். First statement unda illaya, the premises and procedures were established by Sigmund Freud. Premises is nothing but a statement நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சைக்கோஅனலிட்டிக் கிரிட்டிசிசம் ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ரைட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து pointed that artists are like neurotic patients ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாரும் நியூரோட்டிக் பேஷன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் உங்ககிட்ட. ஆர்டிஸ்ட்னா அது மேபி ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல பெயிண்டிங் பண்றவங்களா இருக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்பெல்லாம் எப்படி அவன் மூளை திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நியூரோட்டிக் பேஷன்ஸா? அப்படி ஒன்னும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எங்கேயுமே சொல்லல. அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால தே ஆர் பிரிங்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். தேர்ட் திங், Freud that psychoanalysis can be used to account for many development and practices in the history of civilization. சைக்கோஅனாலிசிஸ்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ப்ராக்டிசஸ் அந்த இதெல்லாமே க்ரோ ஆனதுக்கு ஃப்ராய்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மீன் பண்ணுது. அதுதான் நம்ம ரீட் பண்ணும்போது கிடைக்கிற மீனிங். ஓகேவா? அது இருக்கட்டும். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். A repressed wish does not become fantasy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ல நான் என்ன சம்மேஷன் சொல்லி கொடுத்தேன்? ட்ரீம்ஸ் வந்து சொல்லுங்கடா. ட்ரீம்ஸ் வந்து சப்கான்ஷியஸ்ல இருக்கிறது ட்ரீமா வரும். நம்மளோட சப்கான்ஷியஸ்ல இருக்கிறது தான் நமக்கு ட்ரீமா வரும். அந்த ட்ரீம்ல வர குட்டி குட்டி கிளிம்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்மளோட சப்ரஸ்ட் தாட் என்ன, அதுக்கும் ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரெப்ரஸ்ட் விஷ் டஸ் நாட் பிகம் ஃபேண்டசி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளோட உள்ள யார்கிட்டயும் நம்ம சொல்ல முடியாத சர்டன் விஷஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம், ஃபேண்டசியா நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். அப்போ அந்த டி ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி? நாட் ட்ரூ. இதுல கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ, அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ ஃபார் ஷுர் அது உண்டு. எல்லாரையும் பார்த்து நியூரோட்டிக் பேஷண்ட்னு சொன்னாரான்னு கேட்டதுல அவர் கிடையவே கிடையாது. அண்ட் டி டெஃபினட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஏ கண்டிப்பா வரும்னு தெரியும், பியும் டியும் டெஃபினட்டா வராதுன்னு தெரியும். இப்போ அதை வச்சு முதல்ல எலிமினேட் பண்ணுவோம், சரியா? ஏ வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னா 4லயுமே ஏ இருக்கு, அப்ப அதை விட்டுதான் ஆகணும். இப்ப பியும் டியும் நான் கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டேன். அப்ப பி எங்கெல்லாம் இருக்கு, டி எங்கெல்லாம் இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் த்ரோ வெளியில பண்ணிடலாம். இதுல பியும் டியும் இருக்கு, வராது. இதுலயும் பி இருக்கு, வராது. இதுலயும் டி இருக்கு, வராது. அப்ப ஆன்சர் எதுவா இருக்கும்? ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? ACE. இதுல E இப்ப நீங்க ரீட் பண்ணியிருந்தா கூட Freud proposed that literature and other art manifest the repressed subconscious and unconscious drives of the artist ன்னு கொடுத்திருக்காங்க. இது ரீட் பண்ணதும் மீனிங் கிடைக்குமானா உடனே கிடைக்காது. பட் ரீட் பண்ண ஓகே அவர் இதான் சொல்ல வந்திருக்காரு போல அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஸ்டெப் ஓரமா வச்சுக்கோங்க. யாரு டெஃபினட்டா உண்டு, யாரு டெஃபினட்டா கிடையாதுன்னு முதல்ல தூக்கி எறிவோம். பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆப்ஷன் எதுன்னு கிடைச்சிடும். ஓகேவா? எஸ் கா. எஸ். So Sigmund Freudோட interpretation of dreams ஓட publication year என்ன? 1899. வெரி குட்ரா. 1899. அது வந்து ஆம்பிரிஜ்டு வெர்ஷனா அது பப்ளிஷ் பண்ணும்போது என்ன டைட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாரு? ட்ரீம்ஸ். ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்ற டைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாருன்னு பார்த்தோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது?
Aphasia. ஆன் அஃபாசியா. செகண்ட் ஒர்க் என்னது? ஸ்டடீஸ் ஆஃப் ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும்டா. கரெக்ட். ஏதோ ஹிஸ்டரியா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வரும். ஓகேவா? அப்புறம் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ பத்தி பேசியிருந்திருப்பாரு. அப்புறம் டேடிக்கும் டாட்டருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை பத்தி அவர் என்ன டேர்ம் கொடுத்திருந்திருப்பாரு? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் யாரோடது? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் யாரோடதுடா? கால் யுங்கோடது தான் வந்து எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம். அப்ப இவர் எதை பத்தி பேசினாரு? கால் யுங் வந்து அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் பத்தி பேசியிருந்திருப்பாரு. இவர் வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் பத்தி பேசியிருந்திருப்பாரு. அப்ப இது என்னவா இருக்கும்? அந்த மேலோட ஆர்கன். Penis envy. வெரி குட். பெனஸ் என்வி அப்படின்றது அவரோட தீம், அவரோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர் அந்த ஸ்டேஜஸ் டோட்டலா எத்தனையா பிரிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 5 ஸ்டேஜ் பார்த்தோம்ல. ஓரல், ஆனல், ஃபேலிக். நேத்து கூட சொல்லி கொடுத்தேன். இப்ப எப்படி யோசிக்கிறீங்க? இந்த இருக்குல்ல, ஓரல், ஆனல், ஃபேலிக், லாட்டன், ஜெனிட்டல். மொத்தமா சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் எத்தனை ஸ்டேஜஸா இருக்கு அப்படின்னு சொன்னா 5 ஸ்டேஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் இவரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் பார்த்தோம் 1899. ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரி, இந்த ஒர்க்கை தான் நான் வந்து கேட்டேன். இன்னொன்று அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து த அன்கேனி. இது இம்பார்ட்டன்டான ஒர்க். பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல். ஈகோ இதுன்னு பார்க்கவுமே நீங்க ஈஸியா அவர் தான் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்திருந்தா அப்படின்னா இவன் யார் ஒர்க்கு நீங்க யோசிப்பீங்க. உங்களுக்கு இயரும் ஞாபகம் வராது. செஞ்சுரி கூட கெஸ் பண்ண முடியாது, பழைய ஒர்க்கா புது ஒர்க்கான்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். From the statements given below, what is true about the Gothic novel னு கேட்டிருக்காங்க. ஓகே, B and E are true, ma'am. nice guess-டா. others? சரி, ஓகே. இட் அப்பியர்ட் இன் 14th century அமெரிக்கன் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அமெரிக்கன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அது ஒரு லேடி ரைட்டர்ஸ் இருந்து தான் நம்ம அமெரிக்கன் ரைட்டிங் ஒன்று பார்த்தோம். காத்திக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அமெரிக்கால யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா எட்கர் ஆலன் போ தான். எட்கர் ஆலன் போ தான் அவரோட ஒரு ஒர்க்ல இருந்து அவர் காத்திக் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணிருப்பார். நான் அமெரிக்கால சொல்றேன், அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல எட்கர் ஆலன் போ தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பார். எட்கர் ஆலன் போவோட ஒர்க் எல்லாம் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்? 1845 அவர் ரேவன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. 46 வந்து philosophy of composition வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப 18 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப டெஃபினெட்லி இட் கம்ஸ் அண்டர் 19th century. அப்போ 14ல டெஃபினட்டா கிடையவே கிடையாது அமெரிக்கன் லிட்ரேச்சர் கீழே வந்து காத்திக் ஃபிக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏ வந்து டெஃபினட்டா ஆர்டிக் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இட் ஆஃபன் யூசஸ் அ மெடிவல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஸ் செட்டிங். பேய் படத்துக்கெல்லாம் ஆர்கிடெக்சரோட செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பழைய காலத்துல இருக்கிற ஆர்கிடெக்சர் செட்டிங் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பீல வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பரோ காட்டன் கொடுத்துருக்கான். பரோ காட்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இதுக்கு என்ன அப்படின்றது சொல்ல முடியும். அப்ப சியை வந்து நம்ம எப்பவுமே டவுட்ல தான் வச்சிருக்க முடியும். டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ரெப்ரசென்ட் த ஸ்டைல் ஆஃப் மொசைக் அண்ட் ஃப்ரெஸ்கோ வால் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. வால் பெயிண்டிங்க்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்காதுன்னு தான் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். இவனை நார்மலா நம்ம கெஸ் பண்ணி இமேஜின் பண்ணோம்னா கிடையாதுன்னு இவனை எலிமினேட் பண்ணுவோம். அடுத்தது இட் எய்ம்ஸ் அட் எவோக்கிங் சில்லிங் டெரர் பை எக்ஸ்ப்ளாய்டிங் மிஸ்ட்ரி அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபாரஸ்ட். வருமா வராதா? வரும் மேம். இ வந்து வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப இ மட்டும் வரும்னு கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா சியா ஈயா இருக்கும், இல்ல பியா ஈயா இருக்கும். இப்ப இ எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுன்னா நான் சியா பியான்னு நான் கண்டுபிடிக்கணும். சி பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு பரோ கார்ட்னா என்னன்னு தெரியாது. ஆர்கிடெக்சர் செட்டிங் மேபி கொடுத்துருக்கலாம். மெடிவல் ஃபார்ம்ல தான் உங்களுக்கு அந்த டைம்ல தான் ஆர்கிடெக்சர் செட்டிங் அவங்க எடுத்துருக்கலாம். நான் கெஸ் வேணா பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பரோ கார்ட்னா என்னன்றத சொல்லி கொடுத்துறேன். இந்த கொஸ்டினுக்கும் பரோ கார்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆன்சர் வந்து அவங்க சொன்ன மாதிரி பியும் ஈயும் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பி வந்து இட் ஆஃபன் யூசஸ் மெடிவல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர் அஸ் அ செட்டிங் அண்ட் இ வந்து இட் எய்ம்ஸ் ஆஃப் எவோக்கிங் தி சில்லிங்
reducing terror by exploiting the mystery and the variety of forest அப்படின்றது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப பரோகாட் அப்படின்றத நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க எங்கயாவது இந்த வேர்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை நான் சும்மா அவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ பரோக் அப்படின்ற வேர்டு என்னது அப்படின்னு சொன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இது எங்க எமர்ஜ் ஆயிருந்திருக்கும் இந்த ஸ்டைல் வந்து அப்படின்னு சொன்னா யூரோப்ல எமர்ஜ் ஆயிருந்திருக்கும். எந்த சென்ச்சுரியில அப்படின்னு சொன்னா 17th century. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. நம்ம டிராமா ஏதாவது எனாக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கிராண்டான எஃபெக்ட் கொடுக்கறது, கிராண்டுவர் கொடுக்கறது, டெக்கரேஷனுக்காக அதை யூஸ் பண்றது. அது என்னது அப்படின்னு சொன்னா பரோக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். புரியுதா பரோக்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. எஸ். இப்ப பரோக் அப்படின்ற வேர்டை நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் என்னன்றது புரியணும், எந்த சென்ச்சுரியில அரைஸ் ஆச்சு அப்படின்றது புரியணும். இது வந்து நம்ம எனாக்ட் பண்றதுக்கு பின்னாடி அதோட எஃபெக்ட் நல்ல கிராண்டா அந்த விஷயத்தை காட்டுறதுக்கு, நம்ம டெக்கரேஷனை வெயிட்டா காட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேர்ம் தான் வந்து பரோக் அப்படின்றது. இப்ப நம்ம புதுசா லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகேவா? எஸ்கா. எஸ். நெக்ஸ்ட் லாங் அண்ட் பரோல். லாங் அண்ட் பரோல் அப்படின்ற டேர்ம் யாரோடது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Ferdinand de Saussure. ஃபெர்டினாண்ட் டி சசூர். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி லாங்னா என்ன, பரோல்னா என்ன, லாங்க யார் ஷேர் பண்ணுவா, பரோலை யார் யூஸ் பண்ணுவா? கரெக்டான வேர்ட் சொல்லுங்க பாப்போம். Language system of சிஸ்டம் ஆஃப் சொல்லுங்க சார். என்ன கரெக்ட் தான். language. சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். இப்படிதான் அது வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓவர் த டைம் ஆஃப் பீரியட் ஆகும் அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதை நான் எப்படி லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா சோஷியலைஸ் ஆகிறதுக்கு மூலியமா அதை நான் லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் லாங். பரோல்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவலா நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி அதுக்கு சொன்னேன். தூத்துக்குடியில இருக்கும் போது நான் வெங்காயத்தை வந்து வெட்டுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இங்க கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது அறியறது அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அது மாதிரி என்னோட டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ ஆஸ் அ இண்டிவிஜுவலா நான் பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும் போது அதுவும் சேர்ந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து பரோல். அப்ப ஆஸ் அ இண்டிவிஜுவலா அது உடனே சேஞ்ச் ஆகும். கம்யூனிட்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சேஞ்ச் ஆக லேட் ஆகும். பட் பரோல்ல வந்து உடனே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் அதோட டெஃபினேஷன். ஞாபகம் இருக்குல்ல? எஸ்கா. எஸ். இப்ப இதை வச்சு யார் உண்டு யார் வரமாட்டான்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். டி ஆப்ஷன் டெஃபினட்டா கிடையாது. 1 2 3ல தான். சரி, எனக்கு அதை காமிச்சா எனக்கு அது ஆன்சர் தெரியுது உங்களுக்கு. A வரும் மேம். லாங்குவேஜ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜ் சிஸ்டம், தி கிராமர் ஆஃப் லாங்குவேஜ். ஆமாடா, ஏ வந்து வரும். இன்னும் ஒண்ணு என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அதுல கீ டேர்ம் இருக்கு, நீங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா சென்டென்ஸ் எல்லாத்தையும் முழுசா ரீட் பண்ண யூ வில் கெட் த ஆன்சர். B, ma'am. Very good, Satya. B da. Parole is a language actually produced by its users following lang. ஓகேவா? So following lang அப்படின்னா as a individual நானா அது யூசர், நானா அதை யூஸ் பண்றேன், நானா எல்லா இடத்துலயும் பேசுறேன். அப்போ A and B தான் ரைட் ஆன்சர். புரிகிறதா? Yes, ma'am. Others? Yes, ma'am. Yes. அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? லாங்ன்றது சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். அதுக்குன்னு சொல்லி கிராமர், சின்டாக்ஸ், வெக்காபுலரி எல்லாமே உண்டு. சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் உண்டு. அதை கவர்ன் பண்ணுவோம். அது நம்ம அதை சொல்லி தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி பேசுவோம். ஷேர்டு பை அ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்டேபிள் ஓவர் டைம். அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த இடத்த மாறி மாறி போனாதான் அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நான் எப்படி அக்யூர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோஷியலைசேஷன் மூலியமாவும் எஜுகேஷன் மூலியமாவும் நான் அதை அக்யூர் பண்ணுவேன். பரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டிங் இல்லைன்னா வே ஆஃப் ஸ்பீக்கிங், அது மாறிக்கிட்டே இருக்கும். என்னோட டயலாக்ட் வந்து யூனிக் டு ஈச் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது உடனே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நான் ஒருத்தர் வந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் போது என்னோட வே ஆஃப் யூசிங் வேர்ட்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்ப இதை நான் எப்படி டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும் இன்னொருத்தவங்க கூட நான் பேசுறது மூலமாவும் எனக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இல்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? இது கிளியர்க்கா. கிளியரா? டன். அடுத்தது இதுல இருக்கிறதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சிருக்கீங்க. Arrange the following works in chronological order of the year of publication. Orientalism யாரோடது first of all? Edward Said. What is the publication year? 1978. Very good, Jamal. Black Skin and White Mask யாரோடது? France. யாரோடது? Fல ஸ்டார்ட் ஆகும். Flans Fanon அப்படின்னு சொல்லி பாக்குறோம். FR நான் அடிக்க விரும்பல, நான் திருப்பி அரைஸ் பண்ணோம். ஓகே, Black Skin White Mask எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சும்மா கெஸ் ஆகுது இந்த நம்பருக்குள்ள இருக்கும்னு சொல்லி. சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. பிரான்ஸ் ஃபேனனோட ஒர்க்ஸ் எல்லாம் மீதி என்ன?
The wretched of the earth. ரெச்சர் ஆஃப் த எர்த்னு பார்த்தோம். ரெச்சர் ஆஃப் த எர்த்தோட இயராது ஞாபகம் இருக்கா? அதோட இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி படிக்க வச்சேன். சும்மா ஏதாவது கெஸ்ஸிங். 19 நம்பர் கரெக்ட். அதுக்கு அடுத்த நம்பர் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது ஒரு கெஸ். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லேர்ன் பண்ணிப்போம். உங்களுக்கு மண்டைக்குள்ள தப்பு, நான் தப்பா படிச்சேன், தப்பா சொன்னேனே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க ஒரு இடத்துலயும். 1961. எதோட இயர் வந்து 1961 ஜமல்? The Wretch of the Earth. ரெச்சர் ஆஃப் த எர்த்தோட இயர் வந்து 1961. நான் இப்ப கேட்டது பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்கோட நம்பர் எதுல பிகின் ஆகும் கெஸ் ஆகுது இருக்கான்னு சொல்லி கேட்டேன். 19th செஞ்சுரி. ஓகே, 20th செஞ்சுரி 19ல ஸ்டார்ட் ஆகும்ன்றது கரெக்ட். இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? சும்மா 1952. பார்த்து சொன்னீங்களோ? ஆமாக்கா. ஆமாக்காவா? நான் கெஸ் ஆன பட சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நான் கூகுள்ல சர்ச் பண்ணியா சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் உங்ககிட்ட. பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் வந்து 1952, ரெச்சர் ஆஃப் த எர்த் வந்து 1961. ஓகேவா? மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் வந்து நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆத்தர் வந்து கௌரி விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, அது அப்படியே ஓரமா இருக்கட்டும், அது நமக்கு தெரியாது. சோ 0ல வச்சிருப்போம். அதை கேண்டஸ் சபால்டன் ஸ்பீக் யாரோடது? Gayatri. காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவா போடுது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1967. 1988. நம்ம படிக்கிற ஒர்க்ஸே ரொம்ப கம்மி. ஓகேவா? நான் உண்மையதான் சொல்றேன், படிக்கிற ஒர்க்ஸே ரொம்ப கம்மி. அந்த இயர் அதனாலதான் தெளிவா படிங்கன்னு சொல்றேன். பிரான்ஸ் பேன் நடத்தும் போது அத்தனை தடவை சொன்னேன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் சொன்னேன் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் எப்ப பார்த்தாலும் ஆஃப் அண்ட் ரிப்பீட் நெட் கொஸ்டின் அவங்களோட இயரை தரவ படிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது தெரியல அப்படின்னு சொன்னா புதுசா அவங்க உள்ள கொஸ்டின் கேட்டு வச்சிருக்க புது 2 ரைட்டர் நமக்கு தெரியவே மாட்டாங்க. அப்போ நீங்க அதை தெளிவா ஆன்சர் பண்ணாம தான் நம்ம அதுல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை டீல் பண்ண முடியும். அதனாலதான் படிக்கிறது கம்மியா இருந்தாலும் தெளிவா படிங்க, தெளிவா இயர் வந்து மனப்பாடம் பண்ணுங்க. சும்மா கெஸ்ட்ல பாத்துக்கலாம் போக கூடாது அப்படின்னு சொல்றேன். சோ கேண்டஸ் சபால்டன் ஸ்பீக் வந்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக்கோடது. அவங்களோட டேர்ம் என்னது? Subaltern theory. Guys, 1 minute. சாரி ஃபார் த இன்டரப்ஷன்ரா. கேண்டஸ் சபால்டன் ஸ்பீக் வந்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக்கோடது. அவங்க டேர்ம் என்னடா சொன்னீங்க? எபிஸ்டமிக் வைலன்ஸ். வெரி குட்ரா. எபிஸ்டமிக் வைலன்ஸ் அவங்களோட அப்படின்றது அவங்களோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? லாக்டிஃபிகேஷன் யாரோட டேர்ம்? பிரான்ஸ் பக்கனா. அவங்களே தான். ஓகேவா? லாக்டிஃபிகேஷன் யாரோட டேர்ம் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் ஃபேனோட தான். அவங்களுக்கு தான் இந்த 2 இம்பார்ட்டன்டான ஒர்க் படிச்சோம். பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் அண்ட் ரெச்சர் ஆஃப் த எர்த் வந்து 1961, 1952 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓரியன்டலிசம் வந்து 1978 எட்வர்ட் சையதோடது. பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் வந்து பிரான்ஸ் ஃபேனோடது 1952 பப்ளிகேஷன். மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். ஆனா இந்த ஆத்தரை நான் எங்கேயுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா? இங்க படிச்சுக்கோங்க. மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் வந்து பை கௌரி விஸ்வநாதன் 1989 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெச்சர் ஆஃப் த எர்த் வந்து பிரான்ஸ் ஃபேனோடது 1961 பப்ளிகேஷன். அப்புறம் கேண்டஸ் சபால்டன் ஸ்பீக் வந்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோடது 1988 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளியர் தானே? எஸ் மேம். ஓகே. சோ இப்ப பிரான்ஸ் ஃபேனன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து மார்டிங்கியூ ரைட்டர் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட டேர்ம் வந்து லாக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏமி சிசாரே. ஏமி சிசாருக்கு நம்ம என்ன டேர்ம் படிச்சிருக்கோம்? நெக்ரிட்டியூட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ இவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் ஒன்று 1952 அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டையிங் காலனிசம் இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். இது கேட்கல, பட் இதுவும் இம்பார்ட்டன்டான ஒர்க். அது ரெச்சர் ஆஃப் த எர்த் வந்து 1961. இதுக்கு ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜீன் பால் சாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜீன் பால் சாட்டரோட ஆள் யாரு? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? டக்குன்னு ஆன்சர் சொல்வீங்க எனக்கு. ஜீன் பால் சாட்டரோட ஆள் யாரு? ஒரு கேர்ள்னு உங்களுக்கே தெரியும். வேற என்ன சொல்றது? ஃபெமினிசம் கீழே வருவாங்க. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் கீழே. சைமன் டி ஏதோ சம்திங். சைமன் டி போவா அப்படின்றவங்க தான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களோட ஒர்க் என்ன?
Second sex. What is the publication year? Important work. Feminism text. 19. Second sex. 49. Very good. 1949 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். செகண்ட் செக்ஸோட சப்டைட்டில் என்ன? அதுவும் நெட் கொஸ்டின். செகண்ட் செக்ஸோட சப்டைட்டில் என்னடா? செகண்ட் செக்ஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா உமன் ஆஸ் அதர். இந்த ஃப்ரேஸை கொடுத்து இந்த ஃப்ரேஸை யார் அட்டர் பண்ணான்னு கேட்பாங்க. உமன் ஆஸ் அதர் அப்படின்னு சொல்லி யார் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமனை வந்து இந்த சொசைட்டி அதரா தான் கன்சிடர் பண்ணுது. அதர் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை நம்ம சொல்லுவோம்ல அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யார் கன்சிடரிங் விமன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரேஸை வந்து சைமன் டி போவா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த டெக்ஸ்ட்ல அப்படின்னு சொன்னா செகண்ட் செக்ஸ் பப்ளிகேஷன் இயர் வந்து 1949. அதோட சப்டைட்டில் இப்ப பார்த்தோம். சைமன் டி போவோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீன் பால் சாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிளியரா? Yes, ma'am. அடுத்தது காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்னு பாக்குறோம். ஓகேவா? இவங்களோட டேர்ம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம், எபிஸ்டமிக் வயலன்ஸ். உங்களுக்கு எப்பவுமே எபிஸ்டமிக் வயலன்ஸ் வந்து ஞாபகம் வந்துடும் எக்ஸாம் ஹால்ல. இவன் வந்து ஞாபகம் வர மாட்டான். பிகாஸ் இவனை நம்ம ஆஃபன் எங்கேயுமே பாக்குறது கிடையாது. நானும் ஆஃபன் இவங்களை கேட்கறது கிடையாது. நான் கேட்கும் போது நீங்க இவங்களை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு மறந்து போறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி. சோ மடையில ப்ராப்பரா ஏத்திக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம் அப்படின்ற டேர்ம் யாரோடது அப்படின்னு சொன்னா ஸ்பைவாக் ஓடுது அப்படின்னு பாக்குறோம். காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் தலித் லிட்ரேச்சர்ல யாரோட டெக்ஸ்ட் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கோம் நம்ம. Mahashweta Devi. மகேஷ் ஸ்வேதா தேவியோட ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து முக்கியமா பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ பயன் அப்படின்ற ஒர்க் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க யார்கிட்ட வந்து தீசஸ் சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா பால் டி மேன் கிட்ட. அவங்க யார் அப்படின்னா டெரிடாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் ஸ்பிவாக்கோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அதர் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இதே ரைட்டர்ல வேற யார் 2 பேர் எழுதியிருப்பாங்க? மார்கரெட் அட்வுட். இன்னொருத்தவங்க யாரா? டயஸ்போரியன் ரைட்டர் ஜூம்பாலகரி. ஓகேவா? எஸ்கா. ஜூம்பாலகரி. ஓகே, அவங்க 2 பேரும் தான் இதே டைட்டில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேன் தி சபால்டன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி 1988. இதுல தான் அந்த விமனை வந்து சதி ஏறுவாங்கல்ல, ஐ மீன் தீ குளிப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி இது கீழே பேசியிருப்பாங்க. அண்ட் பிளாக் விமனா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பிளாக் மென்னாலே சப்ரஸ் பண்ணப்படுறாங்க. மென் அப்படின்ற ஒரு பேர்லயே அந்த விமன் வந்து சப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இதுல வர இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ். ஒயிட் மென் saved brown women from brown man அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அதுல வர இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரைனரி அப்போசிஷன் அப்படின்றது யாரோட டேர்ம்? கிளாட் லெவி-ஸ்ட்ரா. கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ் ஓடுதுன்னு பார்த்தா கிளாட் லெவி-ஸ்ட்ராஸோட ரிமைனிங் 2 டேர்ம் என்ன? Bricklayer engineer. பிரிக்லர் அண்ட் இன்ஜினியர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க் இல்ல, ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் சொல்லிருப்பேன் தெரியுமா? The Savage Mind. what is the publication year? The Savage Mind ஓடுது 1962. ஓகேவா? சாவேஜ் மைண்டோட பப்ளிகேஷன் இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1962 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது இம்பார்ட்டன்டான ஒர்க். தென் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெத் ஆஃப் த டிசிப்ளின். அப்ப டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் யார் ஒர்க் எழுதியிருப்பா? யாரா? சீமஸ்வேனி. What is the publication year of Death of the Naturalist? 1966. 1966. ஓகேவா? நோட்டை பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் எந்தெந்த இயர் உங்களுக்கு தெரியலையோ, நீங்க எதை மறந்து போறீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். அந்த ஒர்க்கை ஃபுல்லா நோட்டை ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வரணும். நான் இயரை சொல்ல அந்த இயர் நோட் பண்ணும். ஒருவேளை நான் சொன்ன இயர் உங்களுக்கு ப்ராப்பரா கேட்கல அப்படின்னா go and search in the கூகுள்ல சர்ச் பண்ணி அதோட இயர் என்னன்றது அப்பவே மெமரைஸ் பண்ணுங்க. 1க்கு 10 தடவை படிச்சாதான் இயர் வந்து மெமரைஸ் ஆகும். சொல்ற இயர் எல்லாமே இம்பார்ட்டன்டான இயர்ஸ். டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் வந்து சீமஸ்வேனியோட 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பட் டெத் ஆஃப் த டிசிப்ளின் யாரோடது அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோட 2003ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அவங்களுக்கு 2 டேர்ம் பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக் எசென்ஷியலிசம், இன்னொன்று வந்து எபிஸ்டமிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து which of the following novels deal with the theme of apathy? சரி, நம்ம அபார்த்தைட் மூவ்மெண்டோட எது டீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நம்ம ஒன்னும் சம்மேஷன் படிக்கல எல்லாத்துலயும். சரியா? நமக்கு தெரிஞ்ச கதைப்படி போவோம். பர்பிள் ஹைபிஸ்கஸ் யாரோட ஒர்க்? எல்லாமே ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் தான். சிமமண்டா அடிச்சு. வெரி குட். சிவமந்தா நோய் அடிச்சு அப்படின்றவங்களோட ஒர்க் தான் எடுத்து அப்படின்னு சொன்னா பர்பிள் ஹைபிஸ்கஸ். ஜூலைஸ் பீப்பிள் யாரோடது? நடன் காட்டிமர்.
நடேன் காடி நான் ஒரு கதை சொன்ன தெரியுமா? அவன் வந்து லவ் பண்ணா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை. அது யாரோட பொண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு பர்கரோட டாட்டரு. ஞாபகம் இருக்கா? அவனை சுடுறதுக்கு கன் எடுத்துட்டு ஓடுனான் அவன். ஞாபகம் இருக்கா ஸ்டோரி? Yes, ma'am. பர்கர்ஸ் டாட்டர்ஸ் ஜூலைஸ் பீப்புள்னு படிச்சோம் தெரியுமா? ஸோ ஜூலைஸ் பீப்புள் தான் இந்த ஒர்க். இந்த ஜூலைஸ் பீப்புள் யாரோட ஒர்க் அப்படின்னா நடேன் காடிமரோட. நடேன் காடிமரோட புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் எது? Conservationist. வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 74. ஆமா, அதே 1974. ஓகே, அப்ப கிரை த பிலவ்ட் கண்ட்ரி யாரோடது? இம்பார்ட்டன்டான ஒர்க். Alan Paton. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சருக்கு கீழே ஃபர்ஸ்ட் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச மாதிரி ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரை த பிலவ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஆலன் பேட்டன். அப்ப கிரை த பீகாக்னு யார் எழுதியிருப்பா? Anita Desai. அப்ப கிரை ஃபார் த சில்ட்ரன் யார் எழுதியிருப்பா? கிப்ளிங் அக்கா. இல்லடா, அந்த கிரை ஆஃப் த சில்ட்ரன் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அதை நான் கேட்டது கிடையாது, எனக்கு சடனா தான் ஞாபகம் வந்துச்சு. கிரை த பிலவ்ட் கண்ட்ரி வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர் ஆலன் பேட்டன். கிரை த பீகாக் வந்து அனிதா தேசாய், இந்தியன் ரைட்டரு. கிரை ஆஃப் த சில்ட்ரன் ஓகேவா, அது யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட. ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒய்ஃப் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு கொடுத்த நிக் நேம் என்னது? Portuguese. கரெக்டா சொல்லிட்டீங்கடா, போர்த்துகீஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த மிமிக் மேன் யாரோடது? உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கா? இது ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சு, அங்க ஒரு டாக் இருந்துச்சு. அந்த டாக் வந்து எல்லாரையும் கடிக்கும். அந்த டாக் வந்து இந்த பெரிய வீட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆப்பிரிக்கன் ரைட்டர் கிடையாது. V.S. Naipaul. ஆமா, நைபால். விஎஸ் நைபால். அதுதான் வந்து நாய் பல்ல, அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு. அதனால சஃபரேஜ் ஆஃப் எல்விரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னா மிகுல் ஸ்ட்ரீட். அங்க ஒருத்தர் இருப்பான் மிமிக் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ். அதானே ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ்? அங்கதானே பார்த்தோம். கரெக்டா சொல்லலாம் தப்பா சொல்லலாம்? கரெக்ட். கரெக்டா தானே சொல்றேன். ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. ஐலாண்ட்ல யாருமே அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி ஒரு கதை வச்சு கீழே படிச்சோமா, பெண்ட் ஆஃப் த கேஞ்சஸ், பெண்ட் ஆஃப் த ரிவர். ஞாபகம் இருக்கா இல்லையா? சம்மேஷன். த மிமிக் மேன் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா விஎஸ் நைபாலோடது. மை சன் ஸ்டோரி Nadine Godimer. கரெக்டா. மை சன் ஸ்டோரி வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா நடேன் காடிமரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த சம்மேஷன் படிச்சோம் தெரியுமா? என் பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி கதை பார்த்தோம்ல. மை சன் ஸ்டோரியும் நடேன் காடிமரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல அப்பாத்தேட் மூவ்மெண்ட் டீல் பண்ற 3 ஒர்க்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 BCE. பி வந்து ஜூலைஸ் பீப்புள், சி வந்து கிரை த பிலவ்ட் கண்ட்ரி, தேர்ட் ஒன் வந்து மை சன் ஸ்டோரி. ஓகேவா, இதுல வந்து இந்த மிமிக் மேன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாம். எனக்கு அது விஎஸ் நைபாலோடது டக்குன்னு ஞாபகம் வரல. நான் வந்து அது வேற ஒரு ரைட்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். மிமிக் மேன் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அது வேற ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர் போல நான் கெஸ்ட்ல வச்சிருந்தேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது விஎஸ் நைபாலோட ஒர்க். நம்ம அப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா டி ஆப்ஷன் வந்து கிடையாதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஎஸ் நைபால் வந்து அப்பாத்தியட் மூவ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து இந்தியன் ரைட்டர். ஓகேவா, அவர் பார்ட்டிஷன் பத்தி கூட எழுதிருக்கலாம் தவிர அப்பாத்தியட் மூவ்மெண்ட் பத்தி எழுதிருக்க மாட்டார். அப்ப நம்ம டி எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் போகும். ரிமைனிங் நம்ம கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த கொஸ்டின் வந்து. ஸோ பர்பிள் ஹைபிஸ்கஸ் பார்க்கும்போது சிம்மந்த நோய் அடிச்சு 2003 பப்ளிகேஷன். ஜூலைஸ் பீப்புள் வந்து நடேன் காடிமர் 1981 பப்ளிகேஷன். கிரை த பிலவ்ட் கண்ட்ரி வந்து ஆலன் பேட்டன் 1940. இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட் இதுல. அப்புறம் இந்த மிமிக் மேன் வந்து விஎஸ் நைபால் 1967 பப்ளிகேஷன். மை சன் ஸ்டோரி வந்து நடேன் காடிமர் 1990 பப்ளிகேஷன். ஓகேவா, அப்ப அப்பாத்தியட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருப்பாங்க ஆப்பிரிக்கா ரிலேட்டடா. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ரேசஸ்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இதுல வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப பர்பிள் ஹைபிஸ்கஸும் மிமிக் மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிமிக் மேன் கீழே எந்த தீம் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா டீகாலனைசேஷன் பத்தி பேசுறாங்க. பர்பிள் ஹைபிஸ்கஸ் கீழே எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்களோட ஒரு பொண்ணு இருப்பா, அந்த கேர்ள். ஓகேவா, வந்து செடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவளோட ஓன் வாய்ஸ் வந்து வெளியில வர்ற மாதிரியும் அந்த மாதிரி பர்பிள் ஹைபிஸ்கஸ் வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டு தான் அதோட சம்மேஷன். அப்போ இது ரெண்டோட சம்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இது ரெண்டோட சம்மேஷன் நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? எஸ் கா. எஸ். அப்ப நடேன் காடிமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோபல் பிரைஸ் வந்து 1991 வாங்கியிருப்பாரு. புக்கர் பிரைஸ் வந்து இந்த கன்சர்வேஷனலிஸ்ட் அப்படின்ற ஒர்க்கு வாங்கியிருப்பாரு 1974 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து லையிங் டேஸ். இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்திருப்பீங்க, வெறுமனே அதுல எது அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பேட்ரிக் ஒயிட்டுக்கு. அதே மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நம்ம ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்கை தனித்தனியா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நடேன் காடிமர் பார்க்கும்போது லையிங் டேஸ் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல கன்சர்வேஷனலிஸ்ட் மட்டும் கதைக்குள்ள சேராது, மீதி எல்லாம் சேரும். அவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ரொம்ப லவ்விங்கா இருப்பான். யார் லவ் பண்ணா அப்படின்னா டாக்டர். அப்போ அது இப்ப
எல்லா பீப்புளும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதானே நேச்சர், தப்பா பேசுறது தானே நேச்சர். அது யாரோட ஸ்டோரி அப்படின்னு சொன்னா பையனோட ஸ்டோரி. அப்ப அவங்க அண்ணன் தூக்கிட்டு வந்தான், பிக்கப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம கதையாவே இதுல படிச்சோம். கிளியரா ஞாபகம் இருக்கா? இல்ல திருப்பி ஒரு தடவை பொறுமையா சொல்லவா இது? ஞாபகம் இருக்கு மேம். ஞாபகம் இருக்கு. ஓகேவா? இவங்களோட பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இவங்களோட ஷார்ட் ஃபிக்ஷன்ல இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து 6 ஃபீட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பீத்தோவன் வாஸ் 116th பிளாக், இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட ஷார்ட் ஃபிக்ஷன்ல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டதுனால தான் இவங்க 2 பேரும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். ஆல்ரெடி கேட்டது. ஓகேவா? சோ இன் விச் இயர் வாஸ் ராஜாரோ கந்தப்பரா வாஸ் பப்ளிஷ்ட்? ஈஸியான கொஸ்டின். 1938. இப்படிதான் டைரக்ட் கொஸ்டின் சம்டைம்ஸ் இருக்கும். அப்ப இயர்ல நீங்க லேக் ஆனீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின் மொத்தமே தப்பா போயிடும். சரியா? சோ ராஜாராவோட கந்தபுரா இந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ராஜாராவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து சாகித்ய அகாடமியோட எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1964ல. பத்மபூஷன் வந்து 1969ல, பத்ம விபூஷன் வந்து 2007ல வாங்கியிருப்பாரு. அப்புறம் நெடுசாட் இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து 1988ல வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவரோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே இயர் வந்து இம்பார்ட்டன்ட், சம்மேஷனும் இம்பார்ட்டன்ட். கந்தபுரா வந்து 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சர்பன் அண்ட் த ரோப் வந்து 1960ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க். கவ் இல்ல, கேட் தானே வரும். கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் தானே? எஸ் மேம். நான் தப்பா கொடுத்துருக்கேன். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கேட் தான் எனக்கு வருது. ஓகே, த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர்னு பார்க்கும்போது 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும். காம்ரேட் கெல்லிக்ரூ வந்து 1976ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த 4 ஒர்க் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். இதை தாண்டி அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது வந்து அவரோட மைனரான ஒர்க் தான். போலீஸ்மேன் அண்ட் த ரோஸ், செஸ் மாஸ்டர் அண்ட் ஸ்மூஸ், ஆன் த கங்கா காட், டாட்டர் ஆஃப் த மவுண்டன்ஸ். ஓகேவா? ஸோ 1938 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கந்தபுரா வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது எங்க செட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா கந்தபுரா வில்லேஜ்ல தான் செட் ஆயிருக்கும். ஆல்ரெடி இதோட கேரக்டர்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால ஓல்டு விமனோட நேம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா அக்காச்சா. காட் கிட்ட எப்பவுமே நம்ம கெஞ்சி தான் கேட்போம். ப்ளீஸ் எனக்கு இதை கொடுத்துருங்களேன், பிளாஸ் இந்த பிரச்சனை எனக்கு வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சுவோம். அதனால காட் அப்படின்னு சொன்னா கெஞ்சம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ப்ரோட்டகனிஸ்ட் வந்து யாரு அப்படின்னு சொன்னா மூர்த்தியோட அம்மா யாரு அப்படின்னு சொன்னா நரசம்மா. அங்க ஒரு விடோ இருப்பா, அவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ரங்கம்மா. ஒரு போலீஸ் மேன் வந்து வருவான், அவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பேட் கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருக்க கேரக்டர்ஸ் அவ்வளவு பேருமே இம்பார்ட்டன்ட். செட்டிங்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஓல்டு விமனுக்கு என்ன சொன்னா, காடுக்கு என்ன சொன்னா ப்ரோட்டகனிஸ்டோட அம்மா, அப்புறம் அந்த விடோட நேம் என்ன, போலீஸ்காரனோட நேம் என்ன அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? சர்பன் அண்ட் த ரோப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் இது பப்ளிஷ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் முரே. இதுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கும் 1964ல சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இதுல ப்ரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ராமசுவாமி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டியூபர் கிளாசஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பான். இவனுக்கு ஒரு வைஃப் இருக்கும். அந்த வைஃபோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா மேட்லின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவன் வந்து பிரெஞ்ச் விமன். ஓகேவா? தென் இவனுக்கு காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பொண்ணு கூட அவனுக்கு பிடிக்கும். அந்த கேர்ளோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா சாவித்ரி. அப்ப சாவித்ரி அப்படின்னு சொல்லி யாரு ஒர்க் எழுதிருப்பா? அரபிந்தோ. வாட் இஸ் தி பப்ளிகேஷன் இயர்? 1950. கரெக்டா, 1950. ஓகேவா? சோ கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது 1965 டேல் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்றத சப்டைட்டில். இது எதுக்கு சீக்வல் அப்படின்னு சொன்னா சர்பன் அண்ட் த ரோப்க்கு. சர்பன் அண்ட் த ரோப்போட பப்ளிகேஷன் இயர் இம்பார்ட்டன்ட், அவார்ட் வாங்கின இயர் இம்பார்ட்டன்ட். சர்பன் அண்ட் த ரோப்போட சீக்வல் என்னதுன்னு சொல்லி கேட்டா யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சீக்வல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளியர் தானே இது? Yes, ma'am. அடுத்தது, வாட் டஸ் டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் ரீசனிங் ரெஃபர்ஸ் டு? General to particular. டிடெக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் பார்த்தோம். டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னா டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுவாரு, முதல்ல ஏதாவது கொலை நடந்துச்சுன்னு சுத்தி எங்க கொலை நடந்திருக்கு, எங்கெல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்கு, எங்க கத்தி கிடக்கு, வாடி எங்க கிடக்குன்னு எல்லாத்தையும் சுத்தி பாப்பாரு. அப்ப ஜென்ரலா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பர்டிகுலரா இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஜென்ரல் டு பர்டிகுலர் அப்படின்றது டிடெக்டிவ் மெத்தட். அப்ப இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்றது Specific to general. அதான் பர்டிகுலர் டு ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ டிடெக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா டெஸ்டபிள் ஹைபோதசிஸ் நம்ம டேபிள் எடுத்து வைப்போம். அதுக்கான டேட்டா ஃபுல்லா கலெக்ட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். ஹைபோதசிஸ்னா என்னது ஞாபகம் இருக்கா? அதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன்? எப்பவுமே ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன் நானு. Tour. ஸ்கூல்ல வந்து ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க அப்படின்றப்போ வீட்டுக்கு போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கெஸிங் எடுத்து நான் டேபிள்ல வச்சேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அப்ப அந்த ஹைபோதசிஸ் நான் அக்செப்ட் பண்றேன்னா ரிஜெக்ட் பண்றேன்னா அப்படின்றத நம்ம லாஸ்ட். இதுல வந்து ஹைபோதசிஸ் டிடெக்டிவ் ரிசர்ச் கீழே இருக்கும். எதுல ஹைபோதசிஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். ஹைபோதசிஸ் தான் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு போய் அவங்க கூட சேர்ந்து இருந்து வாழ்ந்து அந்த ஒரிஜினாலிட்டியை மாத்தாம ஃபேக்கா ஆர்டிபிஷியலா எதுவுமே எடுத்துட்டு வராம அங்கேயே இருந்து நான் பண்ணுவேன். அது என்னது? வில்லேஜ் எக்ஸாம்பிளா பார்த்தோம்ல, அது என்ன ரிசர்ச்டா? எம்பிரிக்கல் வந்து அப்சர்வேஷன். நீங்க சொல்றது ரைட் தான். பட் நம்ம இங்க வந்து டிடெக்டிவ் ரிசர்ச் பார்த்துட்டு இருக்கோம். டிடெக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொன்னா
அப்படின்றது அதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தியரி, ஹைபோதசிஸ், அப்சர்வேஷன், லாஸ்டா வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படியே ஆப்போசிட்டா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இண்டக்டிவ் ரிசர்ச் அப்படின்றது ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போகும். அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு என்னால டேபிள்ல ஹைபோதசிஸ் எடுத்து வைக்க முடியாது. நான் அப்ப என்ன பண்ணுவேன், அங்க வில்லேஜ்ல இருக்கிற ஒரிஜினாலிட்டி மாறாம அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, என்ன சாப்பிடுறாங்க, எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்க, எல்லா கல்ச்சர் எல்லா திங்ஸும் எப்படி நடக்குது, என்னென்ன விளையுது, அது எப்போ வந்து அறுவடை பண்றாங்கன்ற திங்ஸ் எல்லாம் நான் நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்க போய் நான் கொஞ்ச நாள் தங்குவேன். அப்ப அங்க இருக்கிற ஒரிஜினாலிட்டி எதுவுமே மாறாம, ஆர்டிபிஷியல் திங்ஸ் எதுவுமே ஆட் ஆன் ஆகாம அவங்க கிட்டே உட்காந்து அங்கேயே உட்காந்து நோட்ஸ் எடுத்து இதுதான் நடக்குது இப்படிதான் பண்றாங்க அப்படின்றத நான் பண்ணிட்டு வருவேன். அப்போ இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டு தான் ஹைபோதேசிஸ நான் ஜென்ரேட் பண்ணுவேன். அப்ப அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒபாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, தோக் ஒபாக்னு சொல்லிட்டு. ஆமாக்கா. ஒபாக் அப்படின்றது இண்டக்டிவ் ரிசர்ச், தோக் அப்படின்றது டிடெக்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஜஸ்ட் டஸ்ட் அப் தான் பண்றேன். கிளியரா இல்ல இன்னும் குழப்பறேனா? கிளியர் மேம். ஓகேவா? இந்த டிடெக்டிவ் ரிசர்ச்சுக்கு கீழே நியூமரிக்கல் ஃபார்ம்ல தான் எல்லாமே இருக்கும், டேட்டாவா இருக்கும், நம்பர்ஸா இருக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன்ஸ் வந்து கொண்டு வருவோம். பட் வில்லேஜுக்கு போனா அங்க வந்து நம்பர்ஸ்ல நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காது. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அந்த இடத்துல போர்அவுட் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லைன்றதை அனலைஸ் பண்ணி நான் வந்து என்னோட கன்க்ளூஷன் நான் எடுத்துட்டு வருவேன். அப்ப அந்த இடத்துல நியூமரிக்கல் டேட்டாக்கு வேலையே கிடையாது. பட் நம்ம டிடெக்டிவ் ரிசர்ச்சுக்கு கீழே எல்லாமே எல்லா ஆன்சரும் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா நியூமரிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் chronologically அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. கௌரி விஸ்வநாத் இப்பதான் நம்ம பார்த்தோம் மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட்னு சொல்லிட்டு. அதுல ஆத்தர் நேம் கொடுக்கல, வெறுமனே மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல ஆத்தர் நேம் கொடுத்திருக்கான். கௌரி விஸ்வநாத் மார்க் ஆஃப் கான்கஸ்ட் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எந்த இயர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எந்த இயர்? 19 என்ன இயர் பார்த்தோம்? 1989. ஆமாடா, 1989ல தான் பார்த்தோம். ஓகேவா? மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1989. இந்த ஒர்க் அப்படியே ஃபுல்லாவே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க புதுசா தான் படிக்கிறீங்க. கௌரி விஸ்வநாத் மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் 1989 பப்ளிகேஷன் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின் இன்னும் போட்டு நோட் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இது கீழே இருக்கிறதுல உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? மீனாட்சி முகர்ஜி. எஸ், கரெக்டா. மீனாட்சி முகர்ஜி மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஜிஎன்டிவி, எம்கே நாய்க்கு இவங்க எல்லாருமே நமக்கு மாஸ்டர் ஃபாலோயிங்ல ஒரு தடவை ஆப்ஷன்ல வந்தவங்க தான் தாண்டி இவங்க கிட்ட ஒர்க்ஸ் எதுவும் பெருசா நமக்கு கேட்டது கிடையாது. இப்போ chronological ஆர்டர்ல இதுல கேட்டிருக்காங்க. இதை chronological ஆர்டர்ல அட்டன் பண்றது அப்படின்றது லிட்டில் பிட் டஃப் கொஸ்டின். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம கௌரி விஸ்வநாதே நம்ம இப்பதான் பாக்குறோம். மீனாட்சி முகர்ஜி வந்து நம்ம படிச்சிருக்கோம். அவங்களோட ஒர்க்ஸ் என்னன்றது தெரியுமே தவிர அவங்களோட பப்ளிகேஷன் இயர் வரைக்கும் நமக்கு தெரியுமா, தரோ பண்ணி வச்சிருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கௌரி விஸ்வநாத்தோட மாஸ்க் ஆஃப் கான்கஸ்ட் வந்து 1989ல பப்ளிஷ் ஆச்சு. மீனாட்சி முகர்ஜியோட த ட்வைஸ் பார்ன் ஃபிக்ஷன் வந்து 1971ல பப்ளிஷ் ஆச்சு. ஜிஎன்டிவியோட ஒர்க் என்னன்றதை பார்த்துக்கோங்க, இயர்லாம் வேணாம். அதே மாதிரி எம்கே நாய்க்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அப்புறம் ஹரிஷ் அப்படின்றவங்க கொலோனியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒர்க்கோட டைட்டில் மட்டும் புதுசா படிச்சுக்கோங்க. இயர் படிச்சாலும் மண்டையில நிக்காது உங்களுக்கு. சரியா? சோ மீனாட்சி முகர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சாகித்ய அகாடமி அவார்டு எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்கன்னா த பெரிஷபிள் எம்பையர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க. 2001ல பப்ளிஷ் ஆகி 2003ல வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இது நான் என்ன சொன்னேன், மீனாட்சி அப்படின்றது கோயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சோ மீனாட்சி அம்மன் அப்படின்னா தமிழ்ல நம்ம ஹிந்துஸ்ல வந்து நமக்கு மீனாட்சி அம்மன் தான் தெரியும். அப்ப அவங்க வந்து எம்பையர்னா அவங்களுக்குன்னு ஒரு கோட்டை அவங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்ப அது வந்து பெரிஷபிள் எம்பையர் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். 2001 அவார்டு வாங்கின இயர் 2003 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜிஎன்டிவி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒர்க் தான் நமக்கு நெட்ல கேட்டிருந்தாங்க. இது போக அவரோட ஒர்க் வந்து கிரிட்டிக்கல் தாட் ஆஃப் மெனி ஹீரோஸ் இன் அதர் டங்க், இது எல்லாமே அவரோட ரிமைனிங் ஒர்க். அப்புறம் ஹரிஷோடது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் விக்கிபீடியால கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா தி நேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். பட் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா கொலோனியல் டிரான்சாக்ஷன் ஒரு ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது Yes, ma'am. who is the best following figure amongst the following of articulating the concept of negritude? AMA Cesare சொல்லி பார்த்தோம். சரியா? இதுல வேற ஒன்னும் பாக்குறது கிடையாது. எட்வர்ட் சையதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. சோ நெக்ரிட்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1930s ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து யார் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கன் அண்ட் கெரேபியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதோட ஃபவுண்டிங் ஃபிகர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏமி சிசாரி, லியோன் கார்டான் டாம்ஸ், லெப்போர்ட் செட்கர் சென்கார் அப்படின்ற இந்த 3 பேர் தான் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சோ நெக்ஸ்ட், which of the following statements are given below are true? இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சரல் ஸ்டடீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து 1916 கொடுத்துருக்காங்க. எங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா பெர்க்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உண்மையா இல்லையான்றது நீங்க அனலைஸ் பண்ணணும். செகண்ட், ஜேகன் ஹெபர்மாஸ் வந்து எதை ட்ரைஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா பப்ளிக் ஸ்பியர் ட்ரைஸ் பண்ணாரு. அது எதுக்கு ரைஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா பிரிண்ட் கல்ச்சருக்கு வந்து ரைஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
பால் கிரிகாய் அப்படின்ற ஒருத்தர் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா பிளாக் அட்லாண்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல இருக்கிற 4th பாயிண்ட் எனக்கும் புரியல, அதுக்கு ஓரமா வச்சிருவோம். ஏதோ அட்ரோனோ பிரைசஸ் ஏலியன் நேச்சர் ஆஃப் அவென்டிகிரேட் மாடர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது சர்டிபிகேஷன் வாஸ் அ டேர்ம் பை எட்வர்ட் சோஜோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல எது உண்மை எது தப்பு நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. 4th டிஎத்துக்கு நம்ம வெயிட்டிங்லேயே வச்சிருவோம். நம்ம இந்த 4 பேரை மட்டும் பார்ப்போம். ஸோ சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடிஸ் எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு? BCCS. ஃபுல் ஃபார்ம் என்னடா BCCSக்கு? Birmingham Center for Contemporary Culture. வெரி குட்ரா. Birmingham Center for Contemporary Cultural Studies அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். B stands for Birmingham. Birmingham is nothing but the name of the place. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன நேம் கொடுத்திருக்காங்க? டேய் क्वेश्चन பேப்பர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டேன், பார்த்து ரீட் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது? பர்க்லின்னு கொடுத்திருக்காங்க. அதோட இயர் எப்போ? BCCS ஸ்டார்ட் ஆன இயர் என்ன? 64. பட் இயர் வந்து இங்க 16 கொடுத்திருக்கு. அப்ப டெஃபினட்டா யார் வரமாட்டா? ஏ வராது. வராது. ஜர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டேர்ம் என்னது? பப்ளிக் ஸ்பியர். எஸ், பப்ளிக் ஸ்பியர். பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னா டீ கடை ஞாபகம் வச்சுக்க சொன்னாரு. டீ கடையில நார்மலாவே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டிக்கதை அடிப்பாங்க, பேசுவாங்க. இல்லைன்னா அந்த டைம்ல இருந்த பேம்ப்ளெட்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அதை ரீட் பண்ணாங்க. அதனாலதான் அந்த ரைட்ஸ் பிரிண்ட் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். ஓகேவா? எங்கன்னா நீங்க ஜர்கன் ஹேபர்மாஸோட பப்ளிக் ஸ்பியர் அது வரைக்கும் கரெக்ட் தான். ஏன் பின்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கான், உண்டா இல்லையான்னு ஒரு டவுட்டை எழுப்புறதுக்காக தான் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கான். ரைட்ஸ் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரிண்ட் கல்ச்சர் இஸ் நத்திங் பட் பேம்ப்ளெட் நியூஸ் பேப்பர் தான் வந்து பிரிண்ட் கல்ச்சர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த இடத்துல உட்காந்து கதை பேசிட்டு அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சோஷியலைஸ் ஆகும் போது. செகண்ட் பாயிண்ட் இஸ் ரைட். தேர்ட் ஒன், பால் கில்ராயோட கான்செப்ட் வந்து பிளாக் அட்லாண்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நம்ம நியூ அட்லாண்டிக் படிக்கும் போது தான் நான் சொல்லி கொடுத்தேன். நியூ அட்லாண்டிக் யாரோடது? இன்கம்ப்ளீட் ஒர்க். 17th century ரைட்டரோடது. நியூ அட்லாண்டிக் யாரோடது? அவர் தான் வந்து இது ஆஃப்னு போட்டு ஒர்க் எழுதியிருப்பாரு. Francis Bacon. கரெக்ட், பிரான்சிஸ் பேக்கன். சூப்பர்ரா. அப்ப நியூ அட்லாண்டிக் அப்படின்ற ஒர்க் வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1626ல. அதனால நான் 17th century ஆத்தர் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சோ நியூ அட்லாண்டிஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து பிரான்சிஸ் பேக்கனோடது. அப்போ பிளாக் அட்லாண்டிக் யாரோடது அப்படின்னா பால் கில்ராயோடது. அவங்களுக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை நடத்தும் போது கீழே சிமிலர் டைட்டில் அப்படின்ற ஒரு இடத்துல பால் கில்ராயோடது பிளாக் அட்லாண்டிக்னு சொல்லி கொடுத்தேன். போய் ஃபர்ஸ்ட் புக் ஒழுங்கா ரீட் பண்ணுங்க, அதுல இருக்கும். சரியா? சி வந்து ரைட். தென் நம்ம டியை விட்டுருவோம், ஈக்கு போலாம். சர்டிபிகேஷன் வாஸ் a term used by எட்வர்ட் சோஜோன்னு கொடுத்துருக்காங்க. எட்வர்ட் சோஜோவோட டேர்ம் எது? எட்வர்ட் சோஜோ அவரோட டேர்ம் என்ன படிச்சிருக்கோம்? நம்ம படிச்சிருக்கோம். ஒரு இடத்த பத்தி பேசியிருப்பாரு, இடத்துக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. டேய் ஜியோகிராபிக்கலா ஒரு ஒரு அந்த வேர்டை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்பேஸ்னு ஒரு வேர்டு. என்னதுடா? Spatial theory. இல்லடா, தேர்ட் ஸ்பேஸ். ஞாபகம் இருக்கா? எட்வர்ட் சோஜாவோடது தேர்ட் ஸ்பேஸ். எஸ் மேம். நம்ம டேர்மா படிச்சோம்ல தேர்ட் ஸ்பேஸ், அதுதான் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். எட்வர்ட் சோஜோ அப்படின்னாலே தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்றதுதான் அவரோட இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? அப்ப சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் சர்டிபிகேஷன்? ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் சட்டாரிக்கல் ஒர்க்கா எழுதுவாரு. அதனால அவர் பயங்கரமா ஊரே வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. அவர் கூட இந்தியன் ரைட்டர்ல வருவாரு. யாரா? சல்மான் ருஷ்டியோட டேர்ம் தான் என்னது அப்படின்னு சொன்னா சர்டிபிகேஷன். மேபி அது நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சர்டிபிகேஷன் அவரோட டேர்ம்னு சொல்லிட்டு. பட் அவரோட இம்பார்ட்டன்டான டேர்ம் சர்டிபிகேஷன் அப்படின்றது. ஓகேவா? சோ இப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? நான் பி வந்து கரெக்ட்னு சொல்லிட்டேன், சியும் கரெக்ட்னு சொல்லிட்டேன், இ வந்து நான் தப்புன்னு சொல்லிட்டேன், ஏயும் நான் தப்புன்னு சொல்லிட்டேன். இப்ப ஏயும் ஈயும் நம்ம எலிமினேட் பண்ணா எதெல்லாம் வெளியில போயிரும்? ஏனா இவன் வெளியில போயிருவான், ஈனா இவன் வெளியில போயிருவான். இவங்க 2 பேரும் வெளியில போயிருவாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேருக்கும் காமனா இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா டி மட்டும் தான் காமனா இருக்கு. டி நமக்கு ஆல்ரெடி டவுட்ல தான் இருந்துச்சு. பட் ரெண்டுலயுமே டி இருக்கு. அப்ப அவனத்துக்கு ஓரமா வச்சுட்டு நம்ம யாரெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோம்னு பார்க்கணும். அப்ப கிடையாதுன்னு சொன்னதுல எது வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏ வந்து நான் கிடையாதுன்னு சொன்னேன், அப்புறம் இ வந்து கிடையாதுன்னு சொன்னேன். அப்ப இதுல ஏ இருக்கு. அப்ப டெஃபினட்டா அவன் வரவே மாட்டான். ஓகேவா? எஸ் மேம். கரெக்டான ஆன்சர் எஸ் மேம். BCD தான். புரிஞ்சுச்சா? இல்ல திருப்பி யாருக்கும் இதை ரிப்பீட் பண்ணுமா? இதுல இருக்கிறது எல்லாமே முக்கியமான டேர்ம். ஓகேவா? Yes, ma'am. எஸ் டன்.
Okay, which of the following is not a character in William Congray's The Way of the World? William Congray's The Way of the World publication year என்ன first? ஆன்சர் தெரியல. முழு நம்பரா இருக்கும், ஒரு மாதிரி உருண்டை உருண்டையா இருக்கும். 1700. வெரி குட்ரா. 1700. வில்லியம் கான்கிரியோட வே ஆஃப் த வேர்ல்ட் பப்ளிகேஷன் இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1700 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு தான் நான் ஒரு தடவை இவருக்கு ஒரு சம்மேஷன் பார்த்தோம். நம்ம வந்து இவர் வந்து டபுள் டைம் லவ் கேட்டாரு, ஆனா இவருக்கு வந்து கிடைச்சது ஏதோ மார்னிங் பிரைட் தான் இவருக்கு கிடைச்சிருப்பாரு அப்படின்னு கதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லவ் ஃபார் லவ். அதுதான் வந்து இவரோட ஒர்க்கோட குரோனாலஜி. ஓகேவா? சோ இதுல வே ஆஃப் த வேர்ல்டோட சம்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல எந்த கேரக்டர் வந்து வராதுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு காலேஜ்ல கூட மேபி சஜஸ்ட் பண்ணிருக்கலாம் அந்த புக். எந்த கேரக்டர் வராது? ஃபைனால், மெராபல், வெயிட்வெல், பீச்சம். பீச்சம். கரெக்டா, பீச்சம் தான் வராது. ஓகேவா? மீதி 3 பேருமே அதுல வருவாங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம் கான்கிரேவோட பென் நேம் என்ன அப்படின்னு சொன்னா கிளியோஃபெல் அப்படின்றது அவரோட பென் நேம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து என்னது அப்படின்னா இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்காக்னிட்டோட இதுதான் வந்து லவ் அண்ட் டியூட்டி ரீகன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து ஓல்டு பேச்சுலரா இருந்தான். அவனுக்கு என்ன டீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லவ் ஃபார் லவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து கிடைச்சது என்னது அப்படின்னு சொன்னா மார்னிங் பிரைடு. அப்புறம் வே ஆஃப் த வேர்ல்ட் 1700. இது குரோனாலஜில ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து இன்காக்னிட்டா அப்படின்னு சொன்னா கூகுள்ல வந்து நம்ம எதையாவது யாருக்கும் தெரியாம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்காக்னிட்டா டேப்ல போட்டு சர்ச் பண்ணுவோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். சரியா? பேச்சுலரா இருந்தா டபுள் டீலரு. என்ன டீல் அப்படின்னா லவ் ஃபார் லவ் எனக்கு கிடைக்கணும், நானும் லவ் கொடுப்பேன் அவளும் லவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லவ் ஃபார் லவ். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னது அப்படின்னா அழுகிற பிரைடு, அதனால மார்னிங் பிரைடு. கடைசி வந்து வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வே ஆஃப் த வேர்ல்ட்ல வர இம்பார்ட்டன்டான சீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரோவிசோ சீன் அண்ட் பார்கெனிங் சீன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுல வர கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேடி விஷ்ஃபோர்ட் வந்து முக்கியமான கேரக்டர். அப்புறம் மிராபல், ஃபைனாலு, மாருடு, மிலமண்ட், வெயிட்வெல், ஃபாய்பி இவங்க எல்லாருமே சர்வன்ஸா வர்றாங்க. சர்வன்ஸ் கூட இந்த கதைகளை வந்து இம்பார்ட்டன்டா வருவாங்க. அதனால எல்லா கேரக்டர்ஸையும் ரீட் பண்ணி விட்டுக்கோம். இதுல இருந்து கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், when was the international phonetic alphabet IPA developed and promulgated ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே நமக்கு தெரியாது. ஆன்சர் வந்து இதான், இப்ப படிச்சுக்கோங்க. IPA வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1888 தான் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டின் இது மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். Who said the introduction of foreigners does not necessarily destroy the nation they merge in it அப்படின்னு சொல்லிட்டு. The introduction of the foreigners does not necessarily destroy the nation they merge in it. இதுல ஒரு விஷயத்த பாருங்க, ஃபாரினர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? அப்ப ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒயிட் பீப்புள் தான் உள்ள வருவாங்க. அப்ப டெஃபினட்டா இதை யார் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னா ஒரு பிளாக் ஆத்தர் வந்து டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ இதுல பிளாக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் வெளியில போயிருவா? பிளாக்னா கலரா சொல்லல, ஐ மீன் ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸோ கெரபியன் ரைட்டர்ஸோ சொல்லிருக்கிறது வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு ஃபாரினர்ஸ் சும்மா பிடிக்காது. பிளாக் ஒயிட் ரேசிசம் பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்போ இந்த டைட்டில் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது யார் சொல்லியிருக்க மாட்டான்னு எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு ரேசிசம் வெறுக்கிற இல்ல அப்போஸ் பண்ற ஒரு ஆத்தர் வந்து டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ இதுல வந்து யார் வெளியில போவா? பிரான்ஸ் வேணா டெஃபினட்டா வரமாட்டாரு. லியோபர்ட் செக்லரை இப்பதான் நான் ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தேன். எங்க பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம். ஏமி சிசாரை பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்த்தோம். இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபாலோவர்னு சொல்லிட்டு. என்னடா அப்படி மறந்துட்டீங்க? நெக்ரிட்டிவ்டா மேம். கரெக்டா. ஏமி சிசாரி வந்து நெக்ரிட்டிவ் அப்படின்னு பார்த்தோமா, அது நெக்ரிட்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1930s ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இப்பதான் மெனக்கிட்ட அதை நான் ரீடா பண்ணி விட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு நானு. அது அவர் இம்பார்ட்டன்டான ரைட்டர் அவரு. ஏமி சிசாரி, இது உங்களுக்கு மறக்காது. இவர் இது கீழே இம்பார்ட்டன்டான ஆளு. லெப்பர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நடத்தும் போது நான் சொன்னேன் லெப்பர்டுன்னா நமக்கு வைல்ட் அனிமல் பேரு. சோ லெப்பர்டு செட்கர் சென்கார் அப்படின்றத அவரோட பேரு. நீங்க லெப்பர்டுன்னு ஞாபகம் வச்சுன்னா இவர் பேர் நிப்போம். இவரோட நேமும் லியோன் தான் நிற்கும். லியோனா சிங்கம். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா லியோன்னு சொல்லுவோம் தெரியுமா, சிம்மராசிக்கு. சோ லியோ ரெண்டுமே வந்து லெப்பர்டு லியோ இவங்க ரெண்டு பேருமே எது கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் மூவ்மெண்ட் கீழே வருவாங்க. ஏமி சிசாரி, லியோ, லெப்பர்டு இவ்வளவுதான் இந்த 3 பேர் தான் இது கீழே வருவாங்க. 3 பேரை பாத்துக்கோ, இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். அப்போ இவர் வந்து நெகட்டிவ் மூவ்மெண்ட் கீழே வராது அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் மூவ்மெண்ட் யார் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிற மூவ்மெண்ட்? ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ்க்காக தான் அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்டே பண்ணாங்க. அப்ப யாரும் அது கீழே வரமாட்டா? லியோபோர்ட் சென்கார் அப்படின்றவரும் வரமாட்டாங்க. பிகாஸ் நெகட்டிவ் மூவ்மெண்ட் வந்து ஆப்பிரிக்கன் ரிலேட்டடான ஒரு மூவ்மெண்ட். சரியா? அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? சார் அரவிந்தோ, எம்கே காந்தி. இது கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எதுவா யாரா இருக்கும்? அரபிந்தோ, எம்கே காந்தி. பரவாயில்ல, எம்கே காந்தி. ஓகேவா? இந்த லைன் வந்து எதுல அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அவரோட ஹிண்ட் ஸ்வராஜ் அப்படின்ற ஒர்க்ல வந்து இது அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். So who said the introduction of the foreigners does not necessarily destroy the nation they merge in it அப்படின்னா
ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த ஃப்ரேஸ சொன்னா, யார் யாரை பார்த்து சொன்னா, இதெல்லாம் நம்மளால படிச்சுட்டு போக முடியாது. ஓகேவா? அங்க போய் இப்படி ஏதாவது ஒரு வேர்டை வச்சு கெஸ் பண்ணி இவங்க இருக்காது, இவங்க இதை பத்தி சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளா எலிமினேட் பண்ணி வெளியில போட்டுட்டு கெஸ்ஸிங்ல தான் ஆன்சர் வந்து சில கொஸ்டின் அடிக்க முடியும். அங்க வச்சு இதுதான் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணு மூடி திறக்கல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அங்க உங்க எஃபர்ட்டை போடவே இல்லை. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் அங்க இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸ உருப்படியா பொறுமையா ரீப்பா ஆன்சர்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். அது எலிமினேட் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் என்னன்றது கெஸ்ட்லயாவது போட்டுட்டு வர முடியும். நம்ம ஃப்ளூக்ல அடிக்க போற 40 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டினாவது அதில் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும். அப்ப நெட் இன்னும் ஈஸியா உங்களுக்கு கிளியர் ஆகும். அந்த 30 செகண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்சர் நீங்க கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க அதை எஃபர்ட்டே போடல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ எனக்கும் இது வந்து கனெக்ட் ஆகல கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சமா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓகே இப்படி கூட நம்ம இதை எலிமினேட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட். அந்த நேரத்தில் அது ஒர்க் ஆகாது. பட் மைண்ட் காமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஹார்ட் பீட் மட்டும் ரைஸ் ஆகாம எக்ஸாம் ஹால்ல பாத்துக்கோங்க. இந்த क्वेश्चन மட்டும் முடிச்சிட்டு பாருங்க. Who among the following has written the poem Jejuri? அருண் கொலாத்கர். அருண் கொலாத்கர். ஓகேவா? சோ அருண் கொலாத்கர் தான் சொல்லிருப்பாரு. இந்த 4 பேரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? Thank you guys. Thank you for listening. இதையும் சேர்த்து படிச்சிருங்க. டெஸ்ட்டுக்கும் படிச்சிட்டு வாங்க அப்படியே சேர்த்து. ஓகே மேம். இந்த 100 क्वेश्चंस முடிக்கவும் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எப்படியும். Thank you, Da.